உலகெங்கும் இருக்கும் நமது அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, 2025ஆம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சூரிய பகவான் முதல் கிட்டத்தட்ட மற்ற கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்ன விஷயங்கள்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க. அதே போல் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது எவ்வளவு மிகப்பெரிய முக்கியமான மாதம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன நன்மைகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னோடனே எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். என்னென்னா, பெருமாள் கோயிலுக்கு போகணும். உண்மையிலே பார்த்திங்கன்னா, சூரிய பகவான் கன்னி ராசிக்குள்ளே நுழையிற மாதம்தான் புரட்டாசி மாதம். அப்போ கன்னி ராசிக்கு அதிபதி யாரும் பாருங்கள், புதன் பகவான். புதன் பகவான் இங்கே தான் திரிகோண ஸ்தானம் பெறுகிறார். அப்போ பெருமாளை கிட்டத்தட்ட ஒரு 11 மாதங்கள் நீங்கள் போய் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ, உங்களால் வழிபாடு பண்ண முடிஞ்சோ முடியலையோ, அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் புரட்டாசி மாதம் ஆரம்பித்த முதல் நாள்லேருந்து புரட்டாசி மாதம் முடிகிறதுக்கு முன்னாடி கட்டாயமாக என்ன பண்ணணும், எல்லாருமே பெருமாளை போய் தரிசனம் செய்ய வேண்டும். நீங்கள் கரெக்டாக மறக்காமல் ஒவ்வொரு சனிக்கிழமை போனாலும் சரி, அல்லது ஒவ்வொரு புதன்கிழமை போனாலும் சரி, கட்டாயமாக பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் இப்போ போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா இனி வரப்போகின்ற 11 மாதங்கள், கிட்டத்தட்ட தமிழ் மாதங்களில் 12 மாதம், இதில் இந்த மாதம் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா 11 மாதங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற மிகப்பெரிய நல்ல விஷயங்களை நீ உணர்வுபூர்வமாக உணர முடியும். ஓகேவா? அதே போல் பெருமாளுடைய வழிபாடுங்கிறது பார்த்திங்கன்னா, பொதுவாகவே மனிதனுடைய அத்தனை விதமான கவலைகளையும் அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இறையருள் வழிபாடு பெருமாள் தான். ஓகேவா? யாரெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கீங்களோ மறக்காமல் இந்த புரட்டாசி மாதம் போயிருங்க. ஐயா, நான் ரெகுலராக போயிருக்கேன், பெருமாளை கும்பிட்டு என்னோடய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு, நான் இன்னும் கும்பிடுவேன், என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் பெருமாளை உறுதியாக வழிபாடு செய்வேன் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய அன்பு நேயர்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த புரட்டாசி மாத பலன்கள் பார்க்க போகிறோம். கோச்சார கிரகங்கள் எங்கெங்கே அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு உங்களுடைய ராசிக்கான பலனுக்குள்ளே போகலாம். சூரிய பகவான் கிட்டத்தட்ட புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி உள்ளே நுழைகிறார். அதாவது 17/9/2025 புதன்கிழமையில் சூரிய பகவான் உள்ளே நுழைகிறார். சூரிய பகவானுடன் புதன் பகவானும் இணைந்து செயல்படுகிறார். புதன் பகவான் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் தான் இருப்பார். புரட்டாசி 16ஆம் தேதி அவர் என்ன பண்ணுறாரு, துலாம் ராசிக்குள்ளே நுழைவார். செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி துலாம் ராசிக்குள்ளே தான் இருக்கார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார். கேது பகவான் ஆல்ரெடி சிம்ம ராசிக்குள்ளே தான் அமர்ந்திருக்கிறார். அதுக்கடுத்து சனி பகவான் பார்த்திங்கன்னா மீன ராசியில் வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார். அதுக்கடுத்து குரு பகவான் பார்த்திங்கன்னா மிதுன ராசியிலும், சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் சிம்ம ராசியில் இருக்கிறார். கேதுவோடு இணைந்த சுக்கிரனாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த புரட்டாசி மாதம் 24ஆம் தேதிக்கு மேலே அவர் என்ன பண்ணுறாரு, சூரியனுடன் இணைந்த சுக்கிரனாக செயல்பட போகிறார் என்று அர்த்தம். அப்போ இந்த கிரகங்களுடைய கோச்சார ரீதியான அமைப்பு வச்சு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் உண்டுங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா, ஒரு அறிவாளி, ஒரு சுயநலம் இல்லாத மனிதன் அப்படின்னா நம்ம மிதுன ராசி எடுத்துக்கலாம். நீங்கள் தான் எப்பொழுதுமே ரொம்ப பெரிய புத்திசாலியாக இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப அறிவாளி. ஒரு எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய கஷ்டம், எவ்வளோ பெரிய போராட்டங்கள் இருந்தாலும் அந்த போராட்டத்துக்கு சரியான தீர்வு, ஒரு பிரச்சனைக்கு சரியான ஒரு முடிவு எடுக்கணும்னா அது உங்களை கூட்டு வச்சு பேசணும்னா நீங்கள் சரியான தீர்வு கொடுத்துருவீங்க. யாரையும் காயப்படுத்தாமல், யாரையும் கஷ்டப்படுத்தாமல், மனதார அவங்க சரியாகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சுய சிந்தனை மூலமாக வெற்றி கொடுப்பீங்க.
ஆனால் இங்கே என்னென்னா சுயநலம் உங்கள்கிட்ட இருக்கவே இருக்காது. சுயநலம்னா என்னன்னு கேட்பீங்க. சுயநலம்னா என்ன, அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய நபர் தான் நீங்களாம். அந்த சுயநலம் இல்லாதனால தான், அதாவது என்ன சொல்கிறேன்னா, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடிபட்ட மாதிரி தான் நீங்கள் இடிபட்டுகிட்டே கிடைக்கும். இங்கிட்ட இவங்களுக்காண்டி பேச முடியல, அங்கிட்ட அவங்களுக்காண்டி பேச முடியல, நடுவில்னு இடிபட வேண்டிய சூழ்நிலை. அப்போ இந்த 2 பேர்ட்டு தப்பிக்கிறதுக்கு ஐடியா என்றைக்கா யோசிச்சிருப்பீங்கன்னா யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா 2 பேருமே உங்களுக்கு கண்ணுக்கு நல்லவங்களாக தான் தெரியுறாங்க. உங்களை அடி அடித்து துவைச்சி காய போட்டு வச்சா கூட நம்மளை வெண்மையாக்கிறதுக்கு தானே, நம்மளை ஒரு புதுசாக்கிறதுக்கு தானே நம்மளை அடித்து துவைச்சாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பெருந்தன்மையான மனசை கொண்டவங்க தான் நம்மளுடைய அன்பு மிதுன ராசி அன்பர்கள். அப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு முன்னேற்றம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலும், உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்த அதிபதியான சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். அப்போ நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு வெற்றி மேலே வெற்றி தான் நம்ம கையிலே, வெள்ளி காசு எப்போதுமே நம்ம பையிலே அப்படிங்கிற மாதிரி தான். அப்படியே ஒரு பாட்டை பாடிக்கிட்டே நீங்கள் இயக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுவீங்க. இந்த மனசுக்குள்ள வச்சுட்டு வெளியே பேசுகிற ஆள் நீங்கள் கிடையவே கிடையாது. யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன பண்ணாலும் சரி, இந்த மாதம் நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படித்தான் செயல்படுவேன், இயல்பாகவே என் குணம் அதான், இந்த வட்டம் கொஞ்சம் நான் அதிகமாக ஸ்ட்ராங்காக நிற்பேன் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுடைய கிரக அமைப்பு சாதகமாக இருக்குது. அதேபோல் வேலை நிமித்தமான செயல்பாடுக்காக வெளியூரில் போய் கஷ்டப்படுற, அல்லது வெளி மாநிலத்தை போய் கஷ்டப்படுற, அல்லது வெளிநாட்டிலே கஷ்டப்படுற அன்பு நேர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மாற்றம் உண்டு. அவர்களுக்கு இந்த இன்னல்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள், இது எப்படி என்ன சொன்னால் குறுக்கு புத்தியா நல்ல புத்தியா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசித்து நிறைய டிப்ரெஷன்ஸ் வந்துச்சுப்பீங்க. அப்போ இந்த மற்றவங்களுடைய கேரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, மற்றவங்களுடைய கேரக்டரை புரிந்து கொள்ளும் அளவுக்கு உங்களுக்கு திறன் இல்லை என்று மற்றவங்க நினச்சிக்கிருப்பாங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் உங்களுக்காக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இவங்க கூட இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சிந்திக்கிறதை விட நீங்கள் 50 மடங்கு எக்ஸட்ரா சிந்திப்பீங்க. ஆனால் இங்கே என்னென்னா, நீங்கள் முழுசாக அவங்க நம்புறீங்க பார்த்தீங்களா, அந்த நீங்கள் நம்புகிற ஒரு விஷயந்தான் உங்களை அப்படியே கழுத்தை பிடிச்ச மாதிரி லாக் பண்ணுது. பேசக்கூட முடியலங்க, உங்களால் எந்த வார்த்தையும் ரியாலிட்டியாக பேச முடியல. உங்களுக்கு தெரியுது, உங்கள் மனசுக்கு தெரியுது இது தப்பு தான் செய்கிறாங்க, இவங்க நமக்கு துரோகம் பண்ணுறாங்க, அல்லது நம்ம கூட உள்ளவங்களுக்கு கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மனசார ரியாலிட்டியாக தெரியும். ஆனால் அவ்வளோ தெரிஞ்சும் உங்களால் என்ன பண்ண முடியல, உணர்வுபூர்வமாக இவங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்படி புரிஞ்சுக்கொள்ள முடியலைங்கிறனால என்ன பண்ணுறீங்க, ரொம்ப டிப்ரெஷன் ஆகிங்க. ஐயோ என்னடா பண்ண தெரியலையே, ரொம்ப டிப்ரெஷன் பண்ணுறாங்களே, தலையை பிச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களை லாக் பண்ணுறாங்க. இதில் நம்மளுடைய மிதுன ராசியில் பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் அரசாங்க வேலையில் இருக்கீங்களோ, அரசாங்கம் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சி எடுத்துக்கிருக்கீங்களோ, அத்தனை விதமான நபர்களுக்கும் வாழ்க்கை தலைகீழாக மாற்றியமைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. உறுதியாக உங்களுக்கு அரசாங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி உண்டு. அரசாங்க வேலை கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டு. அல்லது அரசாங்க வேலையில் ப்ரொமோட் ஆகிட்டேன், அதாவது ப்ரொமோஷன் ஆகி போகிறது, மேலே போகிறது, ப்ரொமோஷனாக கீழே போகிறது. அப்போ நான் ஒரு நல்ல நிலைமைக்கு இருந்தேன், இனி நான் நம்பி என் கூட உள்ளவங்ககிட்ட நம்பி சாப்பிடும்போது நான் சொன்னேன், இல்லை பேசும்போது சொன்னேன், அவங்க கடைசியில் நல்லவங்களாக அவங்களுடைய உருவாக்கத்தை உருவாக்குவதற்காக என்னை தவறாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அதனால் நான் இன்னும் இந்த போராட்டத்தை விட்டு வெளியே வரல, ஒரு மன அழுத்தத்தை விட்டு வெளியே வர முடியல அப்படின்னு நினைக்கிற அன்பார்ந்த நம்முடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தத்திலிருந்து ஒரு விடிவு காலம் கிடைக்கும் போது, மன போராட்டத்திலிருந்து விடிவு காலம், கடன் பிரச்சனையிலிருந்து விடிவு காலம், கல்யாணம் முடிப்பதற்கான ஒரு இனிமையான காலம், திருமணத்துக்கு நிறைய வரன் பார்த்து முடியலை, அமையலை, என்னடா பண்ணந்தெரியலன்னு சொல்லி வருத்தப்படுற அத்தனை விதமான மிதுன ராசி என்பவர்களுக்கும், திருமணத்துக்காக வரன் தேடுற அத்தனை விதமான மிதுன ராசி என்பவர்களுக்கும் திருமணம் பாக்கியம் அமைத்து கொடுப்பதற்கான பாக்கியம் சூழ்நிலைகள் உண்டாக போகிறது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை என்பது ரொம்ப கம்மியாக இருக்குது.
நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிறாங்க, அவங்க ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க. எப்பா தலையை பிச்சுக்கிடுவேன் போலக்கு அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை. என்னுடைய கணவர் என்னை ஏமாற்றி முடிச்சிட்டாங்க, என்னோடய மனைவி என்னை ஏமாற்றி முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற அத்தனை விதமான மிதுன ராசி அன்பர்களுக்கு வெற்றி மேலே வெற்றி தான் நம்ம கையிலே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மனநிலை, அற்புதமான ஒரு சூழ்நிலை, அற்புதமான ஒரு முன்னேற்றமான ஒரு அமைப்பை நீங்கள் பெறக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். இந்த புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற நன்மைகள் மற்றும் கவனம் என்ற விஷயங்களை பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்துருக்கீங்க. இது பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 20% உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை, முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உறுதியாக இருக்கும். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு சொல்லி இருக்குது. நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கிற அமைப்பை வச்சு உங்களுடைய எதிர்காலத்தை நம்ம கணிக்கலாம். அப்படி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்களுக்கு விடையே தெரியல, இந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தெளிவான தன்மையில் வர முடியல அப்படிங்கிற குழப்பமும் கவலையும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியான ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட, உங்களுடைய கடந்த காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான செயல்பாடுகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த மாத பலன்கள் மற்றும் கோச்சார ரீதியான பொது பலன்கள் எல்லா விஷயங்களுக்கும் எல்லா மாவட்டத்திலிருந்தும், அதே போல் எல்லா மாநிலத்திலிருந்தும், எல்லா நாட்டிலிருந்தும், வெளிநாட்டிலேருந்து, அமெரிக்காவிலேருந்து, ரஷ்யா, ஆஸ்திரேலியா, அப்புறம் நம்ம மலேசியா, சிங்கப்பூர், இது போன்ற இன்னும் நிறையா நாடுகள் நிறைய ஆதரவு கொடுத்துட்டு வந்துருக்கீங்க. வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறோம், ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக தான் உங்களை நான் சந்திக்க முடியுது. எங்கேயோ ஓரமாக இருக்கிறேன்னா இத்தனை கோடி மக்களை நான் சந்திப்பதற்கு நம்மளுடைய யூடியூப் சேனல் நமக்கு ரொம்ப அதிகமாக உதவி செய்கிறாங்க. அதேபோல் இந்த பிரபஞ்சம் அதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதனால் மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க. உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்குமே நம்மளுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறேன்னா கடலில் உள்ள முத்து மாதிரி. நிறைய பேர் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசினாலும் அந்த கடலில் நிறையா விஷயங்கள் இருக்கும், ஆனால் அந்த முத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் என்னை ஒரு கடலில் உள்ள ஒரு முத்தாக ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து வச்சதுனால நான் உங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம சிவகாசியில் இருக்கோம். சிவகாசி எல்லாருக்குமே தெரியும். சிவகாசினாலே என்னது, பட்டாசு தான். பட்டாசு படபடன்னு வெடிக்கும். அது மாதிரி நானும் நிறைய படபடன்னு வெடிக்கிற மாதிரி பேசுகிறேங்கிறது எனக்கு தெரியும். நீங்களும் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும்பொழுது நம்ம சிவகாசியில் இப்போ பார்த்திங்கன்னா பட்டாசு கடை ஆரம்பிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட இது 2வது வருடம் நல்லபடியாக போய்க்கிருக்கு. வெளியூரில் இருக்கிற, வெளி மாநிலத்தில் இருக்கிற நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு யாருக்கும் தீபாவளி நெருங்குது, பட்டாசு வேணும்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கன்னா, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பட்டாசு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், பட்டாசு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு பட்டாசுக்கான டேரிஃப் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும். நீங்கள் அது தனிப்பட்ட முறையில் நம்ம தம்பி பார்க்காங்க, அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக என்ன பண்ணலாம், நீங்கள் உங்களுக்கான பட்டாசு, அதுவும் வெடிக்கக்கூடிய நல்ல பட்டாசு, அதான் முக்கியமான விஷயம். ஓகே, எல்லாருமே பட்டாசு கொடுக்கலாம், ஆனால் வெடிக்கிற பட்டாசு படபடன்னு அப்படியே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பட்டாசு வாங்கிக்கலாம். ஓகேவா? மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.